நடிகை த்ரிஷா கிருஷ்ணன் நடிப்பில் இந்த ஆண்டில் கருப்பு மற்றும் விஸ்வம்பரா திரைப்படங்கள் வெளியாகவிருக்கின்றன. 2 படங்களிலும் அவரே ஹீரோயினாக நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வயதிலும் இளம் நடிகைகளுக்கு டஃப் கொடுக்கும்படி த்ரிஷா தொடர்ந்து முன்னணி கதாபாத்திரங்களில் கலக்கி வருவது ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் விஜயின் வாழ்க்கையுடன் த்ரிஷாவின் பெயர் மீண்டும் மீண்டும் இணைக்கப்பட்டு பேசப்படுகிறது. அதற்கிடையில் த்ரிஷா கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிவிட்டாரா என்ற புதிய தகவலும் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. தமிழ்நாட்டில் த்ரிஷாவை அறியாதவர்கள் மிகவும் குறைவு. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக சினிமாவில் பயணம் செய்து வரும் அவர் பல்வேறு சர்ச்சைகள் மற்றும் சவால்களை சந்தித்தும் தன்னம்பிக்கையுடன் மீண்டு வந்திருக்கிறார். குளியலறை வீடியோ சர்ச்சை முதல் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த கிசுகிசுக்கள் வரை பல தடைகளை அவர் சமாளித்துள்ளார். விஜயுடன் கில்லி, ஆதி, திருப்பாச்சி, குருவி போன்ற படங்களில் நடித்த காலத்திலிருந்தே இருவரையும் இணைத்து பேசப்பட்டு வந்தது. பின்னர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு லியோ படத்தில் மீண்டும் இணைந்தனர். அதன் பிறகு விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மாற்றங்கள் ஏற்பட்டதாகவும் அதற்கு த்ரிஷா காரணம் எனவும் சிலர் கூறி வருகின்றனர். சமீபத்தில் ஒரே நிற உடையில் இருவரும் ஒரு நிகழ்ச்சியில் தோன்றியதும் இந்த பேச்சை மேலும் அதிகரித்தது. இதனால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் விவாதம் எழுந்தது. இதற்கிடையில் த்ரிஷா வாக்களிக்க வந்தபோது அவரது காரில் கிறிஸ்தவ மாலை தொங்கியிருந்தது கவனிக்கப்பட்டது. இதுவே தற்போது புதிய சர்ச்சைக்கு காரணமாகியுள்ளது. அவர் மதம் மாறிவிட்டாரா அல்லது இது ஒரு சாதாரண விஷயமா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. சிலர் விஜயுடன் தொடர்பு காரணமாக இப்படி ஒரு மாற்றம் நடந்திருக்கலாம் என கூற, மற்றவர்கள் இது வெறும் யூகமே என மறுத்து வருகின்றனர். மொத்தத்தில் த்ரிஷா குறித்து புதிய விவாதத்தை இந்த சம்பவம் கிளப்பியிருப்பது மட்டும் உறுதி.